வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இப்போ நம்ம 5K வர போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 5000 மெம்பர்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும். அண்ட் பண்ணாதவங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா. அண்ட் நிறைய கைண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டுருக்கு எனக்கு, லைக் மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்னு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். பட் அது ஏதோ ஒரு பீப்புளுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு அது மோட்டிவேட்டிங்காக போய் முடியுது. ஸோ அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நினைக்கிறேன். நான் பேசுகிற எல்லா டாபிக்ஸுமே லைக் இது என்னோட பர்சனல் ஜேர்னி, இல்லைனா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எதுவுமே காதால் கேட்குறதோ இல்லை ஜஸ்ட் அங்கே பார்க்குறதோ அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தெரியுமோ அப்படி தான் சொல்கிறேன். தெரியலன்னா நான் டேரெக்டாக கமெண்ட்டில் எனக்கு அதை பற்றி தெரியல, பட் எனக்கு இவ்வளோ தான் தெரியுன்ற அளவுக்காச்சும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களோட பார்த்து நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பலை. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ என்னோட அந்த குட்டி எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எந்த வீடியோஸ்லையும் சொல்லாததுனால யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணலன்னா எப்படிங்க நம்ம வீடியோ போகும்? லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஒன் மோர் திங். இன்றைக்கி வந்து காலையிலேயே லைக் ஒரு மெசேஜ் வந்துச்சு. எந்திரிச்ச உடனே ஒரு மெசேஜ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் கிட்டேருந்து. பட் என் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க பர்சன் தான். பட் அவங்கக்கிட்ட இருந்துலாம் எனக்கு வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு உன் வீடியோஸ் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. பட் எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. பட் உன்னோட கான்ஃபிடென்ஸ், உன்னோட அந்த வே ஆஃப் ஸ்பீச், நீ எடுத்து ஹேண்டில் பண்ணுற விதம், கேமரா முன்னாடி வந்து பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே டீச் பண்ணுறியா, கைட் பண்ணுறியா அப்படின்னு ஒரு பர்சன், இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து என்கிட்ட கேட்டாங்க. யாருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சோம். லைக் இது வந்து என்னோடய கொலீக்ஸ், லைக் ஆஃபீஸ் சைடு, அந்த சைடு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து கேட்கும்போது எனக்கு நிஜமாவே இப்போ நம்ம எதோ பண்ணிகிட்ருக்கோம் போல், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸோடையே நான் இப்போ ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த சேனலை பற்றியும் சரி, நான் எப்படி ஆரம்பித்த பற்றி, லைக் எப்படி எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி பில்ட் பண்ணிட்டு கொண்டு போனேன், என்கிட்ட என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற குட்டி கேப்பில் தான் நான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியுது. பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யூடியூப் பண்ணுறது, உங்கள் கமெண்ட்ஸு, நீங்கள் கொடுக்குற அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லைக் 5000 பீப்புள், நீங்கள் நினைக்கலாம் அவங்க 1 மில்லியன் 2 மில்லியன் அடிச்சு போயிட்டுருக்காங்க, நீ என்ன 5000 குதிக்கிறேன்னு. பட் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் 5000 பீப்புளை ஏர்ன் பண்ணியிருக்கேன்றது எனக்கு அது நிஜமாகவே அது பெரிய விஷயந்தான். ஏன்னா ஈஸி கிடையாதுல. ஒரு சப்ஸ்கிரைபருமே ஒரு பீப்புளுமே என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம், எனக்கு என்னை நம்புகிறாங்க அப்படின்றது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ வந்து லைக் நான் ஒரு 4-5 கமெண்ட் பார்த்துட்டேன். என்னோடய 12th மார்க்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு, 10th மார்க்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், ஏன் மார்க்ஸ் லோனால் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் அப்போ கம்மியாகும் போது எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்க் கம்மியாயிடுச்சுன்னு. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, மார்க் வந்து இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் மார்க் மட்டுமே இம்பார்ட்டண்ட் இல்லை, எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சா, ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்றத அந்த மைண்ட் செட் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்பரை வச்சுட்டு ஐயோ அவுட் ஆஃப் 500 எனக்கு 300 தான், 350 தான், ஓகே இட்ஸ் ஓகே, உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் வருதோ அதை பாருங்கள், என்ன பிடிக்குதோ பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே சொல்கிறேன், ஒரு டிகிரின்றது எல்லாரோட லைஃப்லேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் வந்து ஒரு ஃபேமிலியை 0லேருந்து 100 கொண்டு போகும். அந்த பவர் இருக்குது எஜுகேஷனுக்கு. ஸோ நீங்கள் படிங்க, நாலேஜ் கெயின் பண்ணுங்கள், ஸ்கில் கெயின் பண்ணுங்கள். ஆனால் அது மார்க்கில் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போது 100க்கு 100 வாங்கினவங்க ஒன்றும் பெருசு இல்லை, 50 வாங்கினவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்றும் கம்மி கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னை விட நிறைய தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன், நான் மார்க் வைஸ் ஒரு அளவுக்காச்சும் வாங்குறேன். ஒரு 100க்கு 75+ வாங்குற பொண்ணு தான். எங்கள் அண்ணா ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட். வீட்டில் 2 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணு நல்லா படிச்சு இன்னொருத்தவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வெளி உலக நாலேஜ் ரொம்ப கம்மி, ரொம்பவே கம்மி. இப்போ இந்த மொபைலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் கூட நான் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட தான் கொடுப்பேன், பார்த்து கொடு அப்படின்னு. எனக்கு அந்தளவுக்கு இந்த மொபைல்லையும் சரி, சிஸ்டம்லேயும் சரி, இல்லை இப்போ வண்டியில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை, எக்ஸ்டர்னல் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற, நம்மளை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட கொண்டு வந்து சால்வ் பண்ணுன்னா எனக்கு சால்வ் பண்ண தெரியாது. அதுவே அவங்ககிட்ட போய் கொடுத்தா அவன் பண்ணிடுவான், டக்குன்னு பண்ணிடுவான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்லேயே இருக்குது. ஸோ மார்க் கம்மியாயிடுச்சுன்ட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க. நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு
ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. மார்க்கெல்லாம் போச்சு, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, இதுக்கு மேலே என்னன்னே தெரில அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது எனக்கு இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபெயில் ஆகலைல்ல, மார்க்கு தானே இப்போ கம்மியாச்சு, ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு படிங்க, இன்ஜினியரிங் படிக்கணுமா படிங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணுமா, இல்லை நர்சிங்கா, டாக்டரா, அக்ரிகல்ச்சரா, ஏதோ ஒன்று, இல்லை வேறு என்ன படிக்கணும்னு தோணுதோ பண்ணுங்கள். ஆனால் படிப்பு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு படிப்பு மட்டும்தான் கை கொடுக்க போகுது, வேறு எதுவுமே இல்லை. மேபி உங்ககிட்ட பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அது உங்களோட பர்சனல் டிசிஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் தான் ஒரு ஃபேமிலியை அப்படியே திருப்பி போடுற பவர் இருக்குது. ஸோ யாரும் படிக்கிறத விட்டுறாதீங்க, அதுக்கு மார்க் கம்மியாயிடுச்சுன்ட்டு சோர்ந்து போய் உட்காரவும் செஞ்சிடாதீங்க. இப்போது நம்மளோட 10th மார்க் எங்கே முக்கியம், 11th அட்மிஷன் போடுறதுக்கு முக்கியமாக இருக்கும். அண்ட் 12th மார்க் எங்கே முக்கியமாக இருக்கும், காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே அது உங்களை பற்றி கேட்க போகிறோம், நீ 12th என்ன மார்க் எடுத்த அப்படிலாம். எல்லாமே அதுக்கப்புறம் உங்கள் டேலண்ட்டு, உங்கள் ஸ்கில்லு, உங்களோட நாலேஜ் தான் பேச போகுது. இப்போது புக் அந்த லைனை அப்படியே எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த டேலண்ட் இங்கே யாருமே வெளி உலகத்தில் கேட்குறதில்ல. இப்போ நாங்கள் எவ்வளவோ படிச்சுட்டு வந்தோம் காலேஜில், என்னென்னமோ சப்ஜெக்ட் படித்தோம், எனக்கு இப்போ ஒன்று கூட ஞாபகம் இல்லை. ஆனால் நான் பார்க்குற வேலைக்கும் நான் படித்ததுக்கும் ஒன்றுமே லிங்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னோடய மார்க்கு இப்போ வரைக்கும் யாருமே கேட்டதில்லை கம்பெனியில், எவ்வளோ நீ 12th எடுத்த, நீ 80% எடுத்தால் தான் இந்த கம்பெனிக்குள்ளே வர முடியும் அப்படின்லாம் கிடையாது. இன்டர்வியூஸ் வைப்பாங்க, நாலேஜ் இருக்கா, இவளுக்கு ஸ்கில் இருக்கா, அப்போ செலக்ட் பண்ணுங்கள், எடுங்க கம்பெனிக்குள்ளே. ஸ்கில் இல்லையா, நீங்கள் 100க்கு 100 வச்சுருந்தாலும் யூஸே கிடையாது. ஸோ மார்க்குன்னு மேலே இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம், நாலேஜ் எப்படி வளர்த்துக்கலாம், எந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய விஷயத்தில். ஒரு விஷயம் இப்போ பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜாவாவை பார்த்தாலே ஒரு பயம், அது அந்த பர்டிகுலர் டீச்சர்னாலேயா இல்லை பர்டிகுலர் கோடிங்னாலேயா இல்லை எதனாலன்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்குமே ஜாவானா பயம். அதை தொட்டாலே நம்மளுக்கு வராது இதே தான். ஆனால் நான் படித்து கடந்து வந்துட்டேன் ஜாவாவை, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது பிடிக்காது. என்ன மாதிரி இல்லாமல் எது கஷ்டமாக இருக்கோ அது போய் டச் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்குள்ளே ஈஸியான திங்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நான் ஜாவா படித்தா நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, என்னோட கெரியரே இப்படி வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு படிக்கணுன்ட்டும் இல்லை இப்போதைக்கு, பட் ஃப்யூச்சரில் மேபி படிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஸோ நீங்கள் யாராச்சும் படிச்சுட்ருக்கீங்கன்னா எது கஷ்டமாக இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனாலும் ஃபெயில் ஆனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு லூப் ஹோல் கிடச்சா நீங்கள் பிடிச்சி மேலே வந்துடலாம்ல. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு என்ன காத்துட்ருக்குன்னே தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி. ஸ்கூலில் நம்மளுக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஸோ 12th வரைக்குமே நீங்கள் ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ணி, காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டடீஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வெளி திங்ஸை, நாலேஜை கெயின் பண்ணுங்கள், சுற்றி நடக்குது என்ன அதெல்லாம் பாருங்கள். நிறைய இன்டர் காலேஜஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் அதெல்லாம் போகும்போது லிட்ரலி சொல்லணும்னா கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் நாங்கள் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ தோணுது, நம்ம அந்த இடத்துல எல்லோரும் கூட தைரியமாக நின்று பேசியிருக்கோம்ல அந்த ஏஜில். ஸோ அதுவே ஒரு விதமான ஒரு சக்ஸஸ் மாதிரி தானே. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து பேசுகிறதுக்கு ஆக்சுவலி பயம் கிடையாது, ஆனால் எங்கே பேசுகிறோன்றது தான் இருக்குது. நான் ரொம்ப வாய் பேசுவேன், தெரிஞ்சவங்கக்கிட்ட தெரியாதவங்கக்கிட்ட நான் வாயை கூட திறக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் என்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்கன்னா நான் எவ்வளோ வேணால் பேசுவேன். அந்த மாதிரி தான் என்னோடய செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் டெய்லி பேசிஸில் காலையில் வந்து எல்லோரும் ஒரு டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசணும், ஸ்பீச் கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு முன்னாடி ரோல் நம்பர் லீவு வரவே இல்லை, அன்றைக்கி அவங்க கொடுக்க வேண்டியது. அடுத்த நாள் தான் நான் என்ன நினச்சேன்னா, சரி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டே தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் அப்படின்ட்டு. அன்றைக்கி போய் பார்க்குறேன், அந்த பர்சன் லீவ், எனக்கு முன்னாடி ரோல் நம்பர். என்னை கூப்பிட்டுட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன டாபிக்னு கூட தெரியல. அது காலங்காத்தால மண்டே காலையில் ஃப்ரெஷ்ஷான டே, டோட்டல் பிளாங்காக இருந்துச்சு. அப்போது கூப்பிடும் போது என்னோட டியூட்டர் என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, பவ்யா தானே இப்போ எப்படி பேசுவா பாரு தைரியமாக அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம பேசலைன்னா நம்ம மரியாதையே போயிடும் அப்படின்ட்டு. அப்போவே பாருங்க, நான் என்ன டாபிக் தெரியுமா பேசினேன், பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். பொறுமை வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி தான் நான் ஸ்பீச் கொடுத்தேன். அந்த இதில் லிட்ரலி ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, அப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் பேசினேன். நான் ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பொறுமை இருக்குது சில திங்ஸில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்கள் நான் 1000 வாட்டி ஹர்ட் பண்ணாலும் 1001 வாட்டி நான் உங்ககிட்ட வருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பொறுமை இருக்குது திங்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. லைக் என்னடா நம்ம பேசிட்டோமே, நம்மளுக்குலாம் இப்படிலாம் வராதே, எப்படி இங்கிலீஷ் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வந்துச்சு
அப்படின்லாம் நானே ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன். பட் பேசிட்டேன். அப்போவுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அக்ரிகல்ச்சர் பீப்புள் இருக்காங்களா, லைக் ஃபார்மிங் பீப்புள், ஒரு விதையை போடுறாங்கன்னா நெக்ஸ்ட் டேவே போய் பார்த்தா ட்ரீ வளர்ந்துராது. அவங்க பொறுமையாக இருந்து 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 5 மாதம் 6 மாதம் இருந்தால் தான் அது ஒரு செடியாக வளரும், அதுலேருந்து காய் கிடைக்கும். ஒரே நாளில் சக்ஸஸ் அடையணும்னா அது முடியாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் திங்ஸை. பொறுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு திங்ஸ் வந்து உங்ககிட்ட ரைட் டைமில் சேரும். இந்த மாதிரிலாம் நான் அப்போவே மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தேன் காலேஜ் டேஸில். அண்ட் நான் வந்து ஒரு குட் லிசனர். அது எனக்கு ஒரு நிஜமாவே ரொம்ப பெருமை. நான் சொல்கிறதுல யார் என்ன பேசினாலும் ஃபுல்லாக படிப்பேன், இல்லைனா ஃபுல்லாக கேட்பேன். அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறாங்கன்னா ஒரு குட் லிசனர் அவங்களுக்கு தேவை. எதுக்குன்னா நம்ம அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வைப்போன்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க, என்ன வேணால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் என்கிட்ட சொல்கிற விஷயத்த அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் நான் வச்சுப்பேன். நான் வந்து காரணத்தை கொண்டு ஒரு பர்சனல் திங்கை நான் வெளியில் விடவே மாட்டேன். அது அவங்க பர்சனல் திங்னா அது அவங்க பர்சனல் திங் தான். அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா நம்பி ஷேர் பண்ணுறாங்க. இதோ மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், லைக் காமெடி பண்ணுறது, அதெல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம். பட் பர்சனல் திங்கை இப்போ வரைக்குமே நான் பர்சனல் திங்காக தான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி நான் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ உங்கள் லைஃப்பில் யாராச்சும் ஒரு கஷ்டம்னு வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்களை தேடுறாங்க அப்படின்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு தேவையானது ஒரு குட் லிசனர். அவங்க பேசுகிறது, அவங்க புலம்புறது கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அது நீங்களாக இருந்துட்டு போங்களேன். அது நீங்கள் அவங்க சால்வ் பண்ணிடுவீங்கன்னு கிடையாது, அவங்க மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வைக்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் சைடை நீங்கள் உங்களிலேருந்து கொண்டு வாங்க. இன்னொரு கமெண்ட் பார்த்தேன், உங்கள் புண்ணியத்தில் நான் ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து காலேஜ் அட்மிஷன் போட்டுட்டேன்னு. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒன்றுமே உங்களுக்காக பண்ணலைங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணேன். எனக்கு எப்படி இருந்ததோ மேபி அப்கமிங் பீப்புளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே தான் நான் ஷேர் பண்ணேன். அப்போ எனக்கு தெரியாது ஹாஸ்டல் எப்படி இருக்கும், ஃபுட் எப்படி இருக்கும், பிஜி எப்படி இருக்கும், காலேஜ் எப்படி இருக்கும். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால கேமரா ஃப்ரண்ட்டில் வந்து என்னால் பேச முடியுது. இதுதான் நல்லா இப்படி நடந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து பேசுகிறது மட்டும்தான் என்னோடய வேலை. பட் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா அதுக்கே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். காலேஜில் அட்மிஷன் போட்ட எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச காலேஜில் சீட் கிடச்சிரும். ஸோ பயப்படாதீங்க. அண்ட் அக்ரி, நர்சிங், எங்கெங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு நம்பரை வச்சு டிசைட் பண்ணி உங்கள் லைஃபு இவ்வளோ தான். நீங்களே உங்களை கம்மிப்படுத்திக்காதீங்க ஒரு மார்க்கை வச்சு. ஏன்னா நான் பண்ண பொண்ணு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். மார்க் வந்து இங்கே தான் லிட்ரலி இந்த பெட்டில் தான் உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். மார்க் கம்மியாயிடுச்சு, இப்போ நான் எப்படி மூஞ்சி வெளியே காட்டுவேன், நான் ஏதோ ஃபெயில் ஆன மாதிரி நான் எப்படி போய் மூஞ்சியை வெளியே காட்டுவேன் அப்படின்ற அளவுக்கு நான் பெரிய பில்டப் கொடுத்தேன். இப்போ யாருங்க நம்மளை வந்து கேட்க முடியும்? மார்க் என்னென்னா தைரியமாக போய் சொல்லுங்கள். 500க்கு 350 350 மார்க்கு 320 அவ்வளோதான். யார் வந்து உங்களை கொஷின் பண்ண போகிறா? யாருமே உங்களை படிக்க வைக்கல, உங்கள் பேரண்ட்ஸ் தான் படிக்க வச்சாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்கள் பேரண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. மார்க் கம்மியாச்சுன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். பட் எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும். நிறைய வாட்டி கடவுள்கிட்ட கேட்டிருப்பேன், லைக் எனக்கு மட்டும் ஏன் எந்த டேலண்ட்டுமே இல்லை, பாடுறதுக்கும் தெரியாது, ஆடவும் தெரியாது, ஒரு விஷயத்தை சக்ஸஸாக பண்ணி கொண்டு போகவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது? எல்லோரும் சொல்லுவாங்களோ ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு, ஏன் எனக்கு மட்டும் எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். மேபி என் டேலண்ட் இதுவாக கூட இருக்கலாம். இப்போ நான் இப்படி உங்ககிட்ட பேசுகிறேன் பாருங்கள், இது கூட என் டேலண்ட்டாக இருக்கலாம், அது எனக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்பர்ஸை வச்சு டீமோட்டிவேட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய இருக்குது. அங்கேருந்து உங்களை மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு தான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ்க்குமே சரி, மார்க்காக பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்னன்ட்டு ஃபார்வர்ட் போங்க. லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. திங்ஸுமே சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் டாபிக் பேசியிருந்தேன்னா ஐ எம் சாரி. பட் அண்ட் நல்ல மார்க்ஸ் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்ல காலேஜஸ் சீட்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒருவேளை நான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் ட்ராக் மாதிரி ஐடிக்குள்ளே போயிட்டணும்னு சம்டைம்ஸ் எனக்கு டவுட் வருது. எல்லாம் இட்ஸ் ஓகே. நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் பேசினா இவன் என்ன பூமர் மாதிரி பேசுகிற அப்படி தான் நினைக்க தோணும் உங்கள் மனசுக்குள்ளே. பட் இட்ஸ் ஓகே. ஏதோ ஒரு பர்சனுக்கு, அங்கே இருக்கிற பர்சனுக்கு என்னோடய ஸ்பீச் அட்லீஸ்ட் ஒரு 2% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை நான் லிட்ரலி பார்த்துட்ருக்கேன். என்னோடய கமெண்ட்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸும் சரி, லிட்டராக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோவாக இருந்துட்டு போகுது. நான் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு என்னால் முடிஞ்சது
ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருமே லைஃப்பில் மூவ் ஆகிட்டே இருங்க, ஸ்டக்கை நின்றாதீங்க, போயிட்டே இருங்க. லைஃப் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும், நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ்க்காக உட்காந்துராதீங்க, ஃபார்வர்ட் போயிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் எல்லோரும் எந்தெந்த காலேஜஸில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த மாதிரி காலேஜஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடச்சிருக்கு, என்ன படிக்க போகிறீங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேபி யாராச்சும் இந்த வீடியோ ஃப்யூச்சரில் பார்த்தாலும் அவங்க இந்த காலேஜில் சீனியர் ஜூனியர் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே. நிறைய நேரம் பேசியிருந்தேன், ஐம் சாரி. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் என்னால் முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லைக் நாலேஜ் வைஸ் சரி, மற்றபடினால வேறு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. நாலேஜ் வைஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வைஸோ இல்லை ஏதோ ஒன்று என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டாடா.